ஏய் ரேகா, இங்க டைனிங் டேபிள்ல எல்லாருமே ஆஜராயிட்டோம். டிஃபனை கொண்டு வா. வீட்டு வாடகை, பேங்க் லோனு, கரண்ட் பில்லு, பேப்பர் பில்லு, என்னடி இது? பில்லு. இட்லி குண்டான அப்படியே அடுப்புல இருந்து கொண்டு வந்திருக்க. ஏன் இட்லி ஒரு ஹாட் பேக்ல கொண்டு வரதுக்கு என்ன? மல்லிகை கடை பாக்கி, பால் பாக்கெட்டு, சோப்பு, சீப்பு, வேற என்ன? என்னமாச்சு இவளுக்கு? எல்லாம் நீ செஞ்ச கொடுமைதான். யாரு, நானா? பின்ன நான் என்னமா பண்ணேன்? ஏண்டா, ஸ்விஸ் பேங்க்ல அக்கவுண்ட் வச்ச குடும்பம் அவ குடும்பம், செட்டியார் மளிகை கடையில அக்கவுண்ட் வச்ச குடும்பம் நம்ம குடும்பம். திடீர்னு அவளை உள்ள இழுத்து போட்டு வீட்டு செலவை கவனினா அவ என்ன பண்ணுவா? ஆமாண்ணே, அன்னி ராத்திரி எல்லாம் தூங்கவே இல்ல. நடு ராத்திரி 2 மணிக்கு என்ன எழுப்பி பால் பாக்கி எவ்வளவு கொடுக்கணும், மளிகை பாக்கி எவ்வளவு கொடுக்கணும்னு என்ன கேக்குறாங்க. என்னது ஒன்னையுமா? என்ன 3 மணிக்கு எழுப்பி கரண்ட் பில் எவ்வளவு கட்டணும், அது எப்ப கட்டணும்னு கேக்குறா. எது உங்களையுமா? என்ன 4 மணிக்கு எழுப்பி அம்மாவுக்கு மருந்து செலவுக்கு மாசத்துக்கு எவ்வளவுன்னு கேக்குறாங்க. இரு 2 மணி 3 மணி 4 மணி. அப்போ ராத்திரி முழுக்க ரேகா தூங்கவே இல்லையா? நடுக்கடல்ல கப்பலை இறங்கி தள்ள முடியுமா? வீட்டு செலவை கணக்கு போட்டா தூங்க முடியுமா? டேய் என்னடா காரியங்கள் நிறைய இருக்கு. டேய் இப்படி தாழ மாட்டேன்னா சாப்பாடு கிடையாது உனக்கு. இன்சூரன்ஸ் பணம் கட்டணும், அடகு வச்ச நகைய மீட்டணும், மறுபடியும் அடகு வைக்கணும். மாதவா, நீ எப்ப ஆபீஸ்ல இருந்து வந்த? நான் எப்படியே ஆபீஸ் கிளம்புனேன். ஏன் இன்னும் டிஃபனே சாப்பிடலையே? முதல்ல இட்லியை வை. இட்லியா? யார் சுட்டது? ஏன் நீ இட்லி சுட்டதே உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? அண்ணி, சட்னி வாசனை தூக்குது. சட்னியா? அது யார் பண்ணது? சுத்தம். மாதவா, இவளுக்கு என்னமோ ஆயிடுச்சுப்பா. மாதவா, இப்படியே போனா அன்னைக்கு இன்னும் 2 நாள்ல அம்னீஷா வந்துரும். என்னடியே ஆச்சு உனக்கு? மாதவா, நீ 30,000 தானே என்கிட்ட கொடுத்த. ஆனா 44,000 ரூபாய் மாச செலவு வருது. மீதி 14,000 ரூபாய்க்கு நான் எங்க போவேன்? சமாளி. சமாளிக்கிறதா? எப்படி? அதெல்லாம் எனக்கு தெரியாது. எப்படியாவது சமாளிக்கலாம். அதுதான் உன் சாமர்த்தியம். அதான் எப்படி முடியும்னு கேக்குறேன். 100 ரூபீஸ்க்கு சாப்பிட்டா 20 ரூபீஸ் டிப்ஸ் வைப்பேன் நான் எப்பவுமே. இப்படி வரவுக்கு மேல செலவு அதிகமாச்சுன்னா நான் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுவேன்? நீ பணத்தை என்கிட்ட கொடுத்துருமா, நான் பாத்துக்கிறேன். ஏமா மருமக கிட்ட இருந்து பணத்தை புடுங்கறதுலயே குறியா இருக்க? அண்ணா, அம்மா எப்பவும் காசு கொடுத்தே பழக்கப்பட்டவங்க. நீ திடீர்னு வீட்டு நிர்வாகத்தை அவங்க கிட்ட இருந்து வாங்கிட்ட. அண்ணி எப்படி சமாளிக்க போறாங்கன்னு நினைச்சு அம்மா ராத்திரி ஃபுல்லா தூங்கவே இல்ல. பாவம். ஏய் சும்மா இருடி. பொறுப்பு போனா எனக்கு என்ன? நான் இப்பதான் நிம்மதியா இருக்கேன். சும்மா சமாளிக்காதம்மா. நீ படுற அவஸ்தை உன் மூஞ்சிலே தெரியுது. புடவை சீட்டுக்கு பணம் கொடுப்ப, ரகசியமா நகை சீட்டு 2 லட்சம் போடுறியே, அதை எப்படி சமாளிப்ப? என்னம்மா அவன் ஏதோ புடவை நகை சீட்டுன்றா? அவன் பைத்தியம், ஏதாவது உளறிட்டே இருப்பான். சரிம்மா, அதை விடு. மாசம் 30,000 ரூபாய் கொடுத்தாலும் 44,000 ரூபாய் செலவானாலும் மீதி 14,000 ரூபாய் நீ சமாளிப்பல? அது எப்படியோ சமாளிக்கிறேன். இத்தனை நாள் அப்படிதானே சமாளிச்சிட்டு இருந்தேன். அதை என் பொண்டாட்டிக்கும் சொல்லி கொடு. ஐயோ, அதெல்லாம் என்னால முடியாதுப்பா. ஏமா? மாதவா, அது ராணுவ ரகசியத்தை விட பயங்கரமான ரகசியம். அதை கேட்டேன்னு வச்சுக்கோ, அம்மாவோட தில்லு முள்ளு தகுடு சத்தம் எல்லாம் உனக்கு தெரிஞ்சிடும். வண்டவாளம் தண்டவாளம் ஆயிடும். இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லி ஏன்டா அம்மா மாட்டி விடுற? அத்தை, அந்த ரகசியத்தை எனக்கும் கொஞ்சம் சொல்லி தரலாம்ல? நான் உங்க மருமக தானே, எனக்கு சொல்லி தர கூடாதா? இத சொல்லி தரதுக்கு இது ஃபார்முலா இல்லம்மா, இதெல்லாம் அனுபவத்துல வர்றது. ஒரே நாள்ல தெரிஞ்சுக்க முடியுமா? குடும்ப வரவு செலவுங்கிறது ஒரு பரமபத விளையாட்டு. என்ன பதம்? அண்ணி, பரமபதம் ஸ்னேக்ஸ் அண்ட் லேடர்ஸ் அண்ணி. ஆமாமா, நாம ஏணியில ஏறி போக நினைப்போம். ஆனா ஏற ஏற அனகொண்டா பாம்பு நம்மள முழுங்கிக்கிட்டே இருக்கும். இது மாசம் நடக்குமா? என்ன மாதவா, இப்படி சிக்கல்ல மாட்டி விட்டே. இப்ப 14,000 ரூபாய் துண்டு விழுது. நான் எங்கடா போறது? நகை வேற மூழ்க போதான், அத வேற திருப்பணும். சரி, நகை திருப்பணும்னா நான் என்னடா பண்ணணும்? அண்ணி, வலது பக்கமா வச்சிருப்பாங்க, அத இடது பக்கமா திருப்பி வைக்க சொல்லணும். அதான் நகை திருப்புறது. என் முன்னாடி ரொம்ப கலைக்காதரா. இத பாரு ரேகா,
நகையை திருப்புறதுனா அடகு வச்ச நகையை நம்ம திரும்ப எடுக்கிறதா? எடுத்துட்டு மறுபடியும் மேக்ஸிமம் எவ்வளவு அதிகமா வைக்க முடியுமோ அப்படி வச்சிடுறது. இது நம்மள மாதிரி நடுத்தர வர்க்கத்துக்கு ஒரு கைவந்த கலைன்னு வச்சுக்கோங்களேன். இது பொழுதுபோக்கும் கூட. ரொம்ப த்ரில்லான விளையாட்டு அண்ணி. அந்த நேரம் வர டென்ஷன் இருக்கு பாருங்க. கிரிக்கெட் மேட்ச்ல லாஸ்ட் பாலுக்கு 6 ரன்ஸ் எடுக்கணுங்கிற மாதிரி கணக்குல அப்படியே எகுரும். அத ஒரு வட்டியோட கணக்கு போட்டா 35,000 ரூபாய் வருது. எனக்கு 50,000 ரூபாவது தேவை. யார் எனக்கு அந்த பணத்தை கொடுப்பா? ரேகா, இந்த ஆளு எங்க வந்தா? ஏய், சரி, ஏன் வந்தாரு? இவன் எதுக்கு வந்தான்னு தெரியலையா? ரேகா, என்னன்னு போய் பாரு. வாங்கண்ணா, ஏன் இங்கே நிக்கிறீங்க? வாங்க வந்து சாப்பிடுங்க. இல்லம்மா, வீட்டுக்குள்ளேயே வர வேணாம் தான் பார்த்தேன். வாசல்ல ரொம்ப நேரம் வெயிட் பண்ணேன், யாருமே வெளியில வரல. உனக்கு ஃபோன் பண்ண, ஆனா உன் மொபைல் சுவிட்ச் ஆஃப்னு வந்துச்சு. என்னென்ன விஷயம்? இந்தாம்மா, இந்த மாசம் சம்பளம் 50,000 ரூபாய். அட, வீட்டு பட்ஜெட்ல துண்டு விழுந்தா அதே அமௌண்ட். என்னென்ன ஒவ்வொரு மாசமும் உங்க சம்பளத்தை என்கிட்ட கொடுத்து என்ன கஷ்டப்படுத்துறீங்க? இது ஏன் சம்பளம் பணமா? சேச்சா, இது தாத்தாவோட பணமா? உன் பணம். இல்லண்ணே, நீங்க உழைக்கிறீங்க, இது உங்க பணம்ண்ணே. எனக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லையே. ரேகா, அதான் ஆசையா கொடுக்குறான்ல, வாங்கிக்கோ. வீட்டுக்கு வந்த செக்கு லட்சுமி வேணான்னு சொல்லாத. அதெல்லாம் செக்கு லட்சுமி. ஏய், இந்த அஷ்டலட்சுமி அதிர்ஷ்டலட்சுமின்னு சொல்றாங்களே, அந்த மாதிரி இது செக்கு லட்சுமி. ஏமா, அதான் உன் வீட்டுக்காரர் சொல்லிட்டார்ல, வாங்கிக்க. எப்படியும் இதை நான் கொண்டு போக போறதில்ல. தயவு செஞ்சு இந்த மாசமும் இது அனாத ஆசிரமத்துக்கு கொடுத்துரு. வேணா என் பேரை ரசீது மட்டும் கொடு, இது ஓம் பணம். இந்தா குடிமா. சரிங்கண்ணா. சரி, நான் வரேம்மா. எல்லாருக்கும் நான் போயிட்டு வரேன். அத்தை, நல்லா இருக்கீங்களா அத்தை? உடம்புல ஒன்றும் பிரச்சனை இல்லையே? சரி, வரேங்க. எல்லாருக்கும் வரேம்மா. சரிங்கண்ணா, போயிட்டு வாங்க. பரவாயில்லைங்க, ஒரே நாள்ல டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்பிட்டாங்க. நான் இது வரைக்கும் செஞ்ச எந்த முயற்சியிலையும் தோத்து போனதில்ல. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் செஞ்ச ஒரு முயற்சியில தோத்து போயிருக்கேன். எதை சொல்றீங்க? என் தற்கொலை முயற்சியே தான். ஏங்க, நான் இருக்கும்போது அந்த மாதிரிலாம் பேசாதீங்க. நான் போனதுக்கு அப்புறம் வேணா பேசிக்கோங்க. நீங்க எழுதி வச்ச லெட்டர் சரசுகிட்ட கூட இன்னும் காட்டல. ஏங்க, என் பிரேதத்தை இபி ஆபீசர் சுப்புவிடம் ஒப்படைக்கும்னு எழுதிருக்கீங்க. போலீஸ் மேல சந்தேகப்பட மாட்டாங்க, அதனாலதான் யார்ட்டையும் காட்டல. இன்னொரு தடவை எல்லாருக்கும் தெரியற மாதிரி எழுதி வச்சிடுறேன். ஏங்க, நீங்க போங்க. என்னங்க இது? லாயர் நோட்டீஸ். எதுக்கு? கொடைக்கானல்ல எங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. அதை ஒரு ஆளை நம்பி லீஸ்க்கு விட்டுருந்தோம். அந்த ப்ராப்பர்ட்டி அவன் எங்களுக்கு ஒப்படைக்காம பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான். அதான் அவன் மேல கேஸ் போட்டிருக்கேன். நாளைக்கு மறுநாள் அது கோர்ட்டுக்கு வருது. ஓஹோ. இப்படி இருக்கும்போது எப்படி போறதுன்னு தான் தெரியல. எது இப்படி இருக்கும்போது? இன்னும் கட்டு பிரிக்கலையே. இது என்ன பெரிய கட்டா? என்ன இவ்வளவு சாதாரணமா சொல்லிட்டீங்க? எப்படி வலிக்குது தெரியுமா? இது குணமாகாம தனியா எங்கேயும் டிராவல் பண்ணக்கூடாதுன்னு டாக்டர் வேற சொல்லிருக்காங்க. என்னங்க நீங்க இவ்வளவு மென்மையானவங்களா இருக்கீங்க? அதெல்லாம் சரியா போச்சு தானே சொன்னாங்க. அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. மறுபடியும் நரம்புல இருந்து பிளட் வந்தாலும் வரும். அப்படியெல்லாம் ஆகுமா? சொல்ல முடியாதுங்க. இப்போ ஒரு பெரிய கப்பல்ல ஒரு சின்ன ஓட்டை விழுந்தாலும் அது கப்பலுக்கு ஆபத்து தானே. சின்ன ஓட்டை தானேன்னு ஈஸியா விட்டுற முடியுமா? அது கப்பல் ஆபத்தான விஷயம். இது அப்படியா? இதுவும் அந்த மாதிரி தான். அப்பப்போ இந்த மாதிரி வலிக்க ஆரம்பிச்சிருது.
திடீர்னு மயக்கம் வர மாதிரி இருக்கு. ஆக்சுவலா இந்த மாதிரி நரம்பு சம்பந்தப்பட்ட கேஸ் எல்லாம் நல்ல குணமாகறதுக்கு 10 நாள் ஆகும். ஹாஸ்பிட்டல்லயே ரெஸ்ட் எடுக்கணுமா. எனக்கு அங்க இருக்க பிடிக்காம தான் நான் டிஸ்சார்ஜ் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். நீங்க இதுக்கு முன்னாடி சூசைட் முயற்சி பண்ணிருக்கீங்களா? ஏங்க இதெல்லாம் உங்களுக்கு எங்க தெரிய போகுது? ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்தாதான் தெரியும். என்னங்க என்னமோ சமைச்சு சாப்பிட்டு பாருங்கன்ற மாதிரி பேசுறீங்க. இப்ப புரியுதா? அதான் தனியா டிராவல் பண்றதுக்கு பயமா இருக்கு. அதுவும் கொடைக்கானலுக்கு என் கூட யாராவது துணையா வந்தா கொஞ்சம் தைரியமா போவேன். ஏங்க இதுக்கு வாய்தெல்லாம் வாங்க முடியாதா? ஏங்க கேஸே இப்பதான் ஆரம்பிக்க போகுது. போக போக தானே அதெல்லாம் வாங்க முடியும். முதல் நாள் கோர்ட்டுக்கு போய் ஆஜராகித்தான் ஆகணும். அப்போ ஒன்று பண்ணுங்க, உங்க அண்ணனை கூட்டு போங்க. கூப்பிட்ட உடனே வந்துருவாரா? அவர் ஏதோ புதுசா பிசினஸ் ஆரம்பிக்க போறாராம். அதுல பிஸியா இருக்காரு. அவரெல்லாம் வர்றதுக்கு சான்ஸே இல்ல. ஓ, நைட் கிளம்புனா நாளன்னைக்கு கேஸ முடிச்சிட்டு அதுக்கு அடுத்த நாள் இங்க வந்துடலாம். ச்சே, நான் இவ்ளோ சொல்றேன். சரி கவிதா, கவலைப்படாத. 2 நாள் தானே, நான் இருக்கேன். உன் துணையா நான் வரேன். பயப்படாதன்னு ஒரு வார்த்தை உங்க வாயில இருந்து வருதா? அது வரலான்னு தாங்க பாக்குது. சரசுவை நினைக்கும் போது வார்த்தை தொண்டைக்குள்ளேயே நிக்குது. அப்போ சரசுவை கூப்பிடுங்க. 3 பேரும் கொடைக்கானலுக்கு போலாம். 2 பேர் போனாதாங்க ஜோடி, 3 பேர் போனா அதுக்கு பேர் கூட்டம். அவங்களும் வந்தா வரட்டும்னு தான் சொல்ல வந்தேன். இது நல்ல ஐடியாவா இருக்கு, கேட்டு வேணா பார்க்கலாம். இல்ல, இப்ப அவங்க பிரெக்னெண்டா வேற இருக்காங்க. இந்த மாதிரி டைம்ல டிராவல்லாம் பண்ணா ஒத்துக்காது. அதுவும் ஹில் ஸ்டேஷன் வேற. வயிறு கீரெல்லாம் ஏதாவது கலங்கி அதுல ஏதாவது ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா? ஐயோ, அப்ப வேணாங்க. அப்போ அவங்கள கேட்காமலே விட்டுடலாமே. அது சரி. அப்போ ஆபீஸ்க்கு லீவ் போட்டுட்டு நீங்களும் நானும் கொடைக்கானலுக்கு போயிட்டு வந்துடலாம். கன்ஃபார்ம் தானே? நான் அப்படி சொல்லவே இல்லையே. என்ன சொல்லவே இல்லையா? ஆபீஸுக்கு லீவ் போட்டு நீங்களும் நானும் கொடைக்கானல் போலான்னு அதான் இப்ப சொன்னீங்களே. ஏங்க அப்ப நம்ம போறோம். நான் யோசிச்சு சொல்றேங்க, நீங்க ரெஸ்ட் எடுங்க. கல்லுல கூட நார் உரிச்சிடலாம். காளை கிட்ட கூட பால் கறந்துடலாம். குழந்தை கிட்ட கூட சாக்லேட் வாங்கிடலாம். இவர்கிட்ட சரி போலான்னு பெர்மிஷன் வாங்கவே முடியாதே. அது சரி, இவர் நம்ம கூட கொடைக்கானலுக்கு வரலன்னா இவரை யாரு விட்டா? விட்டுருவேனா அவ்வளவு சீக்கிரம்? சரசு, சரசு, உள்ள வாங்க. இங்க கிச்சன்ல தான் இருக்கேன். சரசு, தோட்டத்து மரத்துல முருங்கைக்கீரை பறிச்சேன். புள்ளதாச்சி பண்ணாச்சே, இரும்பு சத்து ரொம்ப தேவைப்படும். அதனால தான் உனக்கு கொண்டு வந்தேன். இந்தம்மா, சமைச்சு சாப்பிடு. சரிம்மா, ரொம்ப தேங்க்ஸ்மா. ஆமா, முருங்கக்காய் பறிக்கலையா? அவருக்கு முருங்கைக்காய்னா ரொம்ப பிடிக்கும். எதுக்கு? இருக்கிற தெம்பு போதாதா? அம்மா, என்னம்மா சொல்றீங்க? வேதாளம் மறுபடியும் முருங்கை மரம் ஏறி போயிடுச்சே. என்னம்மா சொல்றீங்க? என்ன, நீயும் புருஷனும் படபடன்னு ஆஸ்பத்திரி வீடுன்னு எப்ப பாரு அலைஞ்சிட்டு இருக்கீங்க? அந்த கவிதா திடீர்னு தற்கொலை முயற்சி பண்ணிட்டாமா. பாவம், இவர் தான் ஓடி போய் அவ வீட்டு கதவை உடைச்சு அவளை காப்பாத்தி ஆம்புலன்ஸ்ல வர வச்சு, அப்பா, அவ உயிரையே காப்பாத்திட்டாரு. இல்லனா இந்நேரம் அவ உயிர் போயிருக்கும்மா. அவ உசுறு போகுதோ இல்லையோ, உன் புருஷன் உயிர் போயிருக்கும்னு சொல்லு. என்னம்மா சொல்றீங்க? அதான் அவங்க 2 பேரும் ஈருடல் ஓர் உயிர்னு ஆகி ரொம்ப நாளாச்சே. அம்மா, அவர் அப்படிலாம் அவ பின்னாடி போக மாட்டாருமா. இங்க பாரு சரசு, எலிப்பொறி என்னைக்காவது எலி பின்னாடி ஓடி போயிருக்கா? மசால் வடையை வச்சுக்கிட்டு அது பாட்டுக்கு காத்துக்கிட்டு இருக்கும். இந்த எலிதான் மசால் வடைக்கு ஆசைப்பட்டு பொரியில போய் சிக்கி மாட்டிக்கும். நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியலம்மா. நான் சொல்றது என்னன்னு உனக்கு புரியலையா? அந்த கவிதா ஒரு போலீஸ்காரி. அவ 1000 பேரை சாகடிப்பாளே தவிர அவ தற்கொலை பண்ணிக்க மாட்டா. இல்லம்மா, உங்களுக்கு தெரியாது. ஆக்சுவலா என் தம்பி சங்கர் அவகிட்ட போய், சுப்பு மாமா கிட்ட ஏதாவது தப்பா பழகுனீங்க, உங்களை தொலைச்சிடுவேன்னு அவளை போய் மிரட்டிட்டு வந்திருக்கான். கவிதா மனசுடைஞ்சு போய்
தற்கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்கா. அடடடடா, உன் தம்பி போய் மிரட்டின உடன அவ அப்படியே பயந்து போயிடுவாளா? ஏமா, இதெல்லாம் டிராமான்னு சின்ன குழந்தை கூட புரியும், உனக்கு புரிய மாட்டேங்குது. கடவுளு உனக்கு என்ன மூளை அவ்வளவு கம்மியாவா வச்சிருக்கான்? அம்மா, எனக்கு மூளை இல்லைன்னு சொல்றீங்களா? பரவாயில்லையே, புரிஞ்சுக்கிச்சே. அம்மா, கிண்டல் பண்றீங்களா? நீங்க சொல்ற மாதிரி கவிதா கைய அறுத்துக்கிட்டது ஒன்னும் டிராமா இல்லம்மா. நானே பார்த்தேன், அவ கையில அவ்வளோ ரத்தம். கவிதா நல்லவம்மா. சுப்பு ஏன் புருஷன்னு அவளுக்கு தெரியாதா? அவர் கூட அவ அழவாதான் பழகுறா. பாவ சரசினி, பாதி நாள் நீ ஊர்லயே இல்ல, அவதான் உன் புருஷன் கூடயே இருந்தா. இருந்தா என்னம்மா? அப்படி இருந்தா தப்பு நடந்துருமா என்ன? என்ன நீ ஒண்ணும் தெரியாத அப்பாவியா இருக்க? உன்னை நல்லா புரிஞ்சுக்கோ. பர்சுல பணம் இருந்தா வயிறு பட்னியா இருந்தாலும் பசியே எடுக்காது. ஆனா பர்சு காலியா இருந்ததுன்னு வையே, அப்பதான் பசி எடுக்கும், அப்பதான் வாந்தி மயக்கம் வரும். பர்சு காலியா இருக்குன்னு எப்படிதான் வயிற்றுக்கு தெரியுதோ. அதனால இத பாரு, பொண்டாட்டி வீட்டுல இல்லாதப்போ புருஷன் பணம் இல்லாத பர்சு மாதிரி. பசி அப்பதான் அதிகமா இருக்கும். ஏமா இப்படி போட்டு என்ன குழப்பறீங்க? என்ன குழப்பறனா? உன்னை தெளிய வைக்கணும்னு தான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். ஆனா நீ குழப்பறேன்னு சொல்லிட்டு இருக்க, நீ சத்தியமா உருப்பட மாட்ட. நீங்க எப்பயுமே இப்படிதாம்மா பேசிக்கிட்டே இருப்பீங்க. ஆனா நான் என் தம்பிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் அந்த கவிதா கிட்ட மன்னிப்பு கேட்க வச்சுட்டேன். பெரிய சாதனை தான் பண்ணிட்ட போ. கவிதாவும் பெரிய மனசு பண்ணி என் தம்பிய மன்னிச்சிட்டாமா. அவ சாகட்டும்னு அப்படியே விடாம அவளை போய் காப்பாத்திருக்க. அவ உன்னை சாகடிக்காம விடமாட்டா. நீ வேணும்னா கல்வெட்டுல எழுதி வச்சுக்கோ. நான் சொல்றது கூடிய சீக்கிரம் நடக்குதா இல்லையான்னு பாரு. ஆமாமா, உங்களுக்கு ரொம்ப ஞான திருஷ்டி தான். பின்னாடி நடக்க போத அப்படியே சொல்லிடுவீங்க. பாவம்மா கவிதா, அவளுக்குன்னு யார் இருக்கா? எங்க சொந்தம்னு சொல்லிக்க நாங்க மட்டும் தானே இருக்கோம். எனக்கு என்னவோ அவ என் புருஷன் கூட பழகுறது தப்பா தெரியலம்மா. ரொம்ப சந்தோஷமா. அவங்க 2 பேரும் நெருங்கி பழகிறதுக்கு நீயே ரூட்டு போட்டு கொடுத்து நீயே பச்சை கொடி காட்டுவ போல இருக்கு. இனிமேல பாரு, அவங்க 2 பேரும் காஞ்சிபுரம் முழுக்க சுத்த போறாங்க. ஒரு நாள் உன் புருஷன் வந்து, கவிதா பாவம் வெளியூர்ல முக்கியமான வேலை இருக்கு, நானும் அவ கூட துணைக்கு போறேன்னு சொல்லுவான். நீயும் போயிட்டு வான்னு சொல்லி தலையாட்டுவ. அதோட உன் கதை முடிஞ்சிடும். யாரு கதை முடிஞ்சிடும்? வாங்க. வாப்பா சுப்பு, சவிக்கியமா? என்ன அவர்கிட்ட கதை முடிஞ்சிடும் சொன்னீங்க? சினிமா கதையா? சினிமா கதை நமக்கு எதுக்குப்பா? நம்ம வீட்டு கதையே பாட்டு கூத்து கும்மாளம்னு சினிமா கதையை விட பயங்கரமா இருக்கு. மித்த கதையெல்லாம் நமக்கு எதுக்கு? சரசு, நான் கிளம்புறேன். நான் சொன்னதெல்லாம் மறந்துடாத, ஞாபகத்துல வச்சுக்கோ. வரேம்மா, வரேன்ப்பா. அந்த அம்மா என்ன சொல்லிட்டு போறாங்க? அவங்களுக்கு என்னங்க, டைம் பாஸ் ஆகலன்னு என்கிட்ட வந்து பேசிட்டு போறாங்க. வந்தம்மா வாடகையா வாங்கணுமா போனோமான்னு இருக்கணும். தேவையில்லாம உன் மனசை கெடுத்து நீ என்கிட்ட ஏதாவது பேசுறேன்னு வச்சுக்க, நான் டென்ஷன் ஆயிரும் சொல்லிட்டேன். சரி, இப்போ ஏன் கோவப்படுறீங்க? அதை விடுங்க. நான் கவிதாவை பத்தி ஒரு விஷயம் சொல்லலான்னு வந்தேன். அந்த அம்மா பேசுனதுல எல்லாம் மூட் அவுட் ஆகி போச்சு. ஆமா, என்ன விஷயம்? அது இல்ல, அந்த அம்மா போகும்போது நான் சொன்னதெல்லாம் மறந்துடாதுன்னு சொல்லிட்டு போனாங்கல்ல, அது என்ன விஷயம் சொல்லு முதல்ல. இது பாருங்க, பொம்பளைங்களுக்குள்ள 1000 விஷயம் பேசிப்போம். அதெல்லாம் இப்போ உங்களுக்கு எதுக்கு? நீங்க ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்கல்ல, முதல்ல அதை என்கிட்ட சொல்லுங்க. என்ன, அவங்க கூட சேர்ந்து நீ என்கிட்ட எதாவது மறைக்க பார்க்கறியா? 2 பேரும் சேர்ந்து எனக்கு எதிராக கூட்டு சதி பண்றீங்களா? ஐயோ கடவுளே, ஏங்க இந்த மாதிரிலாம் பேசுறீங்க? அப்ப என்ன விஷயம் சொல்லு. அது அது ஆம்பளைங்க யாரையும் நம்ப கூடாது. அவங்க பொம்பளைங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப்பா பழக மாட்டாங்க. அவங்க பழகுனாங்கன்னா ஏதாவது வில்லங்கத்துல தான் கொண்டு போய் முடியும்னு சொன்னாங்க. நினைச்சேன், சந்தேகப்பட்டேன். வேற என்ன சொன்னாங்க சொல்லு. அது வேற எதுவும் சொல்லலைங்க, அவ்வளவுதான். நீ அது என்னமோ இழுத்தி, அது என்ன சொல்லு. அது நானே நீங்களும் கவிதாவும் நெருங்கி பழகுறதுக்கு காரணமா இருக்கேனா? நீங்க 2 பேரும் காஞ்சிபுரம் முழுக்க சுத்துறீங்களா? அதெல்லாம் சுத்தி முடிச்சு அழுத்து போனதுக்கு அப்புறம் நீங்க திடீர்னு என்கிட்ட வந்து கவிதாக்கு வெளியூர்ல ஏதோ அர்ஜென்ட்டா வேலை இருக்கா, பாவம் அவ தனியா எப்படி போவா,
துணைக்கு நானும் போயிட்டு வருவா சரசுன்னு அப்பாவியா என்கிட்ட கேப்பீங்களாம். நானும் ஒண்ணும் தெரியாத மாதிரி சரிங்க இதுல என்ன இருக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்லுவேனா. நீங்க 2 பேரும் இதான் சாக்குன்னு வெளியூருக்கு போய் ஜாலியா இருந்துட்டு வருவீங்களா? ஆனா வெளியே எல்லார்கிட்டயும் நாங்க 2 பேரும் வெறும் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் சொல்லிட்டு தெரியுவீங்களா?